இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் மாதிரி. ஸோ ஒரு ட்ரம் ஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து அப்படி தொடுறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக நமக்கே வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸ்டேர்கேஸில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 39 ருபீஸ்க்கு எவ்வளோ பஞ்சு. இந்த என் கையில் இருக்கிறது இந்த பிளான்ட்டை பாருங்களேன். பிளான்ட் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு கையில் இவ்வளோ க்ளோஸாக காட்டுறேன். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அதே மாதிரி வாவ்னு ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். வி ஆர் இன் பெங்களூரில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இருக்கும். இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதனால தான் நாம் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி இன்டோர் பிளான்ஸோட ஒரு ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இதுக்கு பேரே வந்து சக்குலண்ட் ஃபேக்ட்ரி. இந்த சக்குலண்ட் ஃபேக்ட்ரி வந்து பெங்களூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே என்ட்ராகும்போதே பாருங்கள், அவங்க கேட்லேயே வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போ வந்து ட்ரெண்டியாக உள்ள பிளான்ஸ் தான். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியில் எல்லா பக்கமும் வைக்கக்கூடியதான். இவங்க வந்து கேட்டில் இந்த இடத்துல செட் பண்ண மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக காட்டுறதே வந்து ஸ்டார்கேஸ் தான். இந்த ஸ்டார்கேஸில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்கேஸ் இருந்தால் இந்த மாதிரி அழகாக நம்ம செட் பண்ணலாம். ஸோ பார்ட்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இங்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பேக்கில் பார்த்தேன். நம்ம என்ட்ரன்ஸில் வந்தோம் பார்த்திங்களா, அந்த என்ட்ரன்ஸ்க்கு மேலே பாருங்கள் இந்த க்ரீப்பர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த சக்லண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் நல்லா வெயில் பட்டாலே போதும். அதாவது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் பால்கனியில் எல்லா பக்கமே இந்த மாதிரி தொங்க விடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிட், அதாவது சின்ன பிளான்ட்ஸ் வாங்கினாலே போதும், இது அழகாக க்ரீப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸாக பார்க்கலாம். பாருங்கள் இந்த கேட்டோட உள்பக்கம். ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே வந்து அப்படியே என்ட்ராகலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி ஒரு வீட்டை தான் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஒரு ஹேங்கிங் பார்ட்ஸில் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஸோ சக்குலன்ஸ் பிளான்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இதுக்கு பேர் சக்குலண்ட் பிளான்ட்டுன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கார்ப்பரேட் கிஃப்ட்டோ இந்த மாதிரி பிளான்ஸை தான் இப்போ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் மெயினாக வந்து இந்த இடத்த வந்து உங்கள் எல்லாருக்கும் காட்டணும்னு நம்ம நினச்சிச்சு. ஸோ இந்த பிளான்ட் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து இந்த பாட்டில் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து இன்னும் பெரிய பாட்டிலலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பை பிளான்ட்ஸும் நமக்கு கிடச்சிரும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 99 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வந்து ஹோல்சேலில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் ப்ரைஸாக சொன்னாங்க. அதாவது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்து வெறும் 39 ருபீஸ் தான். இந்த 39 ருபீஸ்க்கு இந்த பிளான்ஸ்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து அப்படி தொடுறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக நமக்கே வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்தளவுக்கு மெயின் காரணம் வந்து பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ பிளான்ஸ் வச்சுருக்கிறது மேட்டரில் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி ஒரு க்ரீப்பர், இது வந்து 300 ருபீஸ் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு கையிலே எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன அழகாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. மெயினாக வந்து அதோட ப்ராப்பரான க்ரோத்து, அதோட செட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக தான் இருக்கணும். இங்கே நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டை வந்து அழகுபடுத்தக்கூடிய சக்குலண்ட் பிளான்ஸ். இது வந்து எங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடு பாருங்கள், இந்த கம்ப்ளீட் இதுதான் வந்து இந்த பில்டிங்க்கே வந்து ஒரு பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரியில் பாருங்கள் இந்த ஃபென்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக பிளான்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே வித் பாட் வந்து 99 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு சின்ன பிட்டு, இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரேப்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக ஒரு கிரேப்ஸ் வந்து பஞ்சாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பிட்டு வச்சாலே போதும், அது அப்படியே கீழே நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, இது வந்து இதோட ஒரு ட்ராப் விழுந்தால் கூட அதே வந்து பை பிளான்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து 99 ருபீஸ்க்கு அதுவும் நமக்கு பெங்களூரில் கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் இந்த க்ரீப்பர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு லென்த்தியாக போய்கிட்டு இருக்குது. பிளான்ட் வந்து பாருங்கள் நான் நல்லா பிடிச்சி காட்டுறேன், அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருந்தாலே நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். அது க்ரோத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து டெய்லி மார்னிங் நம்ம பிளான்ட்ஸை பார்க்கும்போதே நமக்கு வந்து மெயினாக வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த பிளான்ட்டோட மெயின் அட்வான்டேஜஸே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. தண்ணி அதாவது நீங்கள் ஊருக்கு போனால் கூட நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இருக்காது.
நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் உள்ள பிளான்ஸ் தான் இது இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறோம். இன்னும் வந்து பாருங்கள், எனக்கு பின்னாடி காட்டுறேன், இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் உள்ள எல்லா பிளான்ஸுமே நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அண்ணன் தான் வந்து நமக்கு வந்து எல்லா பிளான்ஸுமே சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸு 39. ஸோ பாருங்கள், 39 ருபீஸ்க்கு ஒரு பிளான்ட்டு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்டோட ரேட்டு என்ன? 200. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 200க்கு அந்த சின்ன பாட்டோட தான் கொடுக்குறாங்க. இந்த பிளான்ட்ஸ் பாருங்களேன், இது எல்லாமே கேக்டஸில் ஒரு வெரைட்டிஸ் தான். இதுவும் வந்து சக்குலண்ட் பிளான்ட் தான். இதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வேறு வந்திருக்கு. அந்த ஃப்ளார்ஸோடு இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து வித் ஃப்ளவரோடையே 99 ருபீஸ்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மெயினாக வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஹோம் டெக்கார் பிளான்ஸ் 99. ஸோ அண்ணா வந்து நமக்கு வந்து தேடி 99, 39 பிளான்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்டுமே 99 ருபீஸ் தான். ஸோ அடுத்து ஒரு 99 பிளான்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிளான்ட்டு வந்து 99 ருபீஸ் தான். ஸோ 99 ருபீஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு செடிக்கு வந்து 100 ருபீஸ் கொடுத்து வாங்கக்கூடிய சக்குலண்ட் பிளான்ஸ் வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அங்கே சென்ட்ரல் ஏரியாவுக்கு போகலாமா? சென்ட்ரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு மாதிரி உள்ள, அதாவது இது வீடு தான், நம்ம வீட்டில் வந்து சுற்றி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள ஹேங்கிங்ஸ் பாருங்களேன். இந்த ஹேங்கிங்ஸே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் போட்டு அப்பா பயங்கர சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தாலே நான் வந்து நம்மளோட பால்கனிலையும் நமக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிளான்ஸு எல்லாம் செட் பண்ணணும், நமக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அண்ணன் கையில் வந்து ஒரு பெரிய ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த பிளான்ட் எவ்வளோண்ணா? 500. ஸோ 500 இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நான் வெளியில் பார்த்துருக்குறேன். 500க்குலாம் கிடைக்காது. இது வந்து 500க்கு தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஒரு புஷ்ஷியாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஏகப்பட்ட பிளான்ட்ஸ் அதே 500 வெரைட்டிஸில் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு லோட்டஸ் தோட்டம் மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு இந்த பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் பாருங்கள் அப்படியே ஃபுல் ரெட்டிலே இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். அப்போ நான் வந்து க்ளோஸாக காட்டும்போது கொஞ்சம் கலர்ஸ் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்க்ரீனில் நல்லாவே பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து 210 சென்டிமீட்டர் க்ரோத்தில் இந்த பிளான்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. நர்சரியில் பாருங்கள், சென்டரில் ஒரு பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுருக்குறாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் பாருங்கள், சும்மா வந்து ஒரு நார்மலான நம்மளோட பிவிசி பைப்ஸ் தான். அந்த பிவிசி பைப்ஸில் வந்து ஹோல் பண்ணி அதில் வந்து இந்த சக்குலண்ட் பிளான்ட்ஸை ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அந்த பிவிசி பைப்பில் வந்து மண் போட்டு அதுக்குள்ளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஓப்பன் கார்டன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வைக்கலாம். இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கிணறு. ஸோ அந்த கிணத்துக்கு மேலே வந்து நல்லா வந்து இந்த பிளான்ஸை ஃபுல்லாக வச்சு சுற்றி இந்த பைப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது அவ்வளோ ஒரு கண்ணுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் வந்து ஈவினிங் டைமில் மேலெல்லாம் கொஞ்சம் லைட்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கலர்ஸ் வந்து க்ரீன் மட்டும் இல்லை, எல்லோ க்ரீன், அப்புறம் ரெட்டிஷ் க்ரீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால இங்கே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது க்ரீனில் தான் சக்குலண்ட் பிளான்ட்ஸ் இருக்குன்னு, இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் அவங்க காம்பவுண்ட் வாலில் கூட எவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய க்ரீப்பர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரீப்பர்ஸ் எல்லாமே வந்து 99 ருபீஸ் தான். இந்த நார்மல் இந்த பிளான்ட்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸு? இது எல்லாமே 200. ஸோ 200க்கு உண்டான கேக்டஸ் பிளான்ட்ஸு. இது எல்லாமே வந்து அப்படியே பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் மாதிரியே இருக்கும். 300. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 500 ருபீஸ்க்கு ஒரு லோட்டஸ் பார்த்தோம்ல, அதோட ஸ்மால் வெர்ஷன். ஸோ இதை பாருங்கள், அந்த லீஃப்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லோட்டஸில், அதாவது லோட்டஸ் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பெட்டல்ஸு, அது வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து 200 ருபீஸு. இந்த பிளான்ட் பாருங்களேன், இந்த கேக்டஸ் வந்து அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது என்ன ப்ரைஸ்னா? 99 ருபீஸ்க்கு என்ன ஒரு ஹைட்டு பாருங்கள். நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். அவங்க கையிலேருந்து அவங்க தலை வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டே வந்து 99 ருபீஸ் தான் இவங்க சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் தான் பெட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான்ட்டே வந்து ஒரு பெட்டல்ஸால் இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுறேன். இது வந்து 99 ருபீஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து எப்படி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கார்டனிங் ஐடியாஸ் தான். நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ணா அதுக்குள்ளே இன்னொரு 99 கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி கூப்பிட்றாங்க.
99. இந்த பிளான்ட் வந்து நிறைய இடத்துல நமக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கோம், இல்லை நீங்கள் கூட கிஃப்டாக கொடுத்துருப்பீங்க. இந்த பிளான்ட் இவ்வளோ ஹைட்டில் உள்ள பிளான்ட்டே வந்து 99 தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து எத்தனை லீஃப் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி கூட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படிலாம் இல்லை. இந்த சைஸ் வந்து பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. 300 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளான்ட் பாருங்கள் 99 ருபீஸ் தான். ஸோ மெஜாரிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு மரம் ஃபுல்லாகவே வந்து இந்த பாட்டை வந்து ஒரு சின்ன சின்ன கப்பில் வச்சு இந்த சக்குலண்ட் பிளான்ட்ஸை வந்து எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் மாதிரி. ஸோ ஒரு ட்ரம் ஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த இவ்வளோ ஸ்டிக்கு உள்ள இந்த ட்ரம் ஸ்டிக் பிளான்ட் வந்து 200 ருபீஸ் தான். அந்த மாதிரி ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. இந்த என் கையில் இருக்கிறது இந்த பிளான்ட்டை பாருங்களேன். பிளான்ட் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு கையில் இவ்வளோ க்ளோஸாக காட்டுறேன். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் வந்து நல்லா வந்து ஒரு பாட் செட் பண்ணி அதில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வச்சுருக்குறாங்க. இந்த பிளான்ட் வந்து 500 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி 500 ருபீஸ்க்கு ரெடியாக வந்து இவங்கள்ட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சது இந்த பிளான்ட் தாங்க. இந்த பிளான்ட்டோட ஃபினிஷ் மாதிரி எந்த பிளான்ட்லேயும் வராது. ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் மாதிரி அவ்வளோ ஒரு ஃபைனாக இருக்குது. ஸோ நேச்சுரல் பிளான்ட்டு தாங்க. நான் பிளாஸ்டிக்னு சொன்ன வார்த்தைனால பிளாஸ்டிக் பிளான்ட்டு நினச்சிடாதீங்க. நான் நல்லாவே க்ளோஸாக காட்டுறேன். இந்த பிளான்ட்லாம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கனாலும் அதை பற்றியும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இந்த ஸ்டார்கேஸ் வியூ, இந்த என்ட்ரன்ஸ் வியூ, இந்த வீடை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும். இந்த ஹேங்கிங் க்ரீப்பர்ஸ், அப்புறம் இந்த கேட்டில் ஸ்டார்கேஸில் தொங்க விட்டுருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தனி அழகு. ஸோ நம்ம இந்த சக்குலண்ட் பிளான்ட்ஸ்லேயே பெரிய பெரிய வெரைட்டிஸும் இவங்ககிட்ட இருக்குது. அதாவது நல்ல வளர்ந்த பிளான்ட்ஸு, அதை வந்து இந்த மாதிரி கூஜா பாட்ஸு இதிலெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து வைக்கக்கூடிய அதாவது டாய்ஸ் மாடல்லே, அதாவது நீங்கள் பாருங்களேன், ஒரு ஹார்ஸ் மாதிரி, ஒரு ஷீப் மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்னெயில், அவுல், இதெல்லாமே பார்ட்ஸ் தான். ஸோ இது வந்து அசசரிஸ் செக்ஷன். ஸோ இவங்ககிட்ட நம்ம பிளான்ஸ் வாங்கி இந்த மாதிரி அசசரிஸும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பார்ட்ஸு, இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஸ்டோன்ஸு, இது எல்லாமே டெக்கார் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த டெக்கார் ப்ராடக்ட்ஸ்க்கும் இவங்ககிட்ட வந்து ஒரு தனி செக்ஷன் இருக்குது. ப்ரைஸுமே நான் செக் பண்ணாங்க, ரீசனபிளாக தான் இருக்குது. இது வந்து திருப்பி பார்க்க தோன்றது இந்த ஒயிட் ஸ்டெப்ஸ் தாங்க. இந்த ஒயிட் ஸ்டெப்ஸு, அதாவது ஒயிட் கலரில் ஸ்டெப்பு போட்டு அதில் இந்த கலர்ஃபுல் பார்ட்ஸ், நான் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மண் பாட்டு தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் பார்ட்ஸ்லேயே இந்த சக்குலண்ட் பார்ட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த ஒயிட் ஸ்டெப் வித் கலர் பார்ட்ஸ் தாங்க. அதுக்கப்புறவு இந்த பில்டிங்கே வந்து இந்த பிளான்ஸ்லாம் நல்லா தெரியணுங்கிறக்காண்டியே இவங்க வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து கலர் பார்ட்ஸ் போட்டிருக்கிறது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக. பார்த்தாலே உங்களுக்கு இந்த பிளான்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ நீங்களுமே பிளான்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல் பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்குமே வந்து நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். அதாவது நம்மளோட கார்டனோட லுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாடலான பிளேஸ். இதையே பார்த்து நம்மளும் வந்து ஒரு அழகான கார்டனை வந்து சூப்பராக செட் பண்ணலாம். சக்குலண்ட் பிளான்ஸை வச்சு எப்படி ஒரு கார்டனிங்கை வந்து சூப்பராக செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பெங்களூரில் இப்படி ஒரு பிளேஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த பிளேஸை விட்டு கிளம்பும்போது ஒரு பயங்கரமான வாவ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டோட தான் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அதே மாதிரி வாவ்னு ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, அதாவது கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஸோ ரெகுலராக வந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பெங்களூரில் இப்படி ஒரு இடம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. இது பெங்களூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டீட்டெயில்டாக லொக்கேஷன் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லொக்கேஷன் மேப்பில் பார்த்தாலே நீங்கள் வந்து இந்த சக்குலண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஈஸியாக வந்துடலாம். வந்ததோடு மட்டும் இல்லை 39 ருபீஸ் பிளான்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.